முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய நீதியை தேடுறதுல தான் என்ன செய்யறாங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத பார்க்குறோம். இது தலைகீழ இருக்கவே இருக்காது. நம்முடைய பர்சனல் லைஃப்லையும் கிடையாது, நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி, நம்ம சகோதரிகள் கூட்டம் எடுக்கும்போது கூட சொல்லியிருக்கேன், நம்ம டெய்லியும் காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே முதல்ல தேவனுடைய திட்டத்தில் நான் யாருன்றது தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். சபையில் நான் யாரு, சபை நான் சபை, இந்த சபையில் நான் ஒருத்தி, இந்த சபையில் நான் ஒருவன், அந்த மைண்ட் செட்டில் தான் நம்முடைய தினசரி சிந்தை எப்படி ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் சபையில இருக்கிற நான் ஒரு குடும்பத்துல என்னவா இருக்கிறேன், அந்த பொறுப்புகள் அதுக்கடுத்து, அதுக்கப்புறம் சமுதாயத்துல நான் என்னவா இருக்கிறேன். ஸோ சபை, அப்புறம் குடும்பம், அதுக்கப்புறம் சமுதாயம். இப்படிதான் வந்து நம்முடைய கண்ணோட்டம் இருக்கணும். அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா, நீங்க ரோமர் எழுத நிருபம் இப்போ ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். ரோமர் எழுத நிருபத்தை கூட நீங்க பாருங்களேன். 11 அதிகாரங்கள் எழுதி முடித்த பிறகு 12வது அதிகாரம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் சபை எப்படி இருக்கணும், ஆவிக்குரிய வரங்கள் பெற்று சபையில எல்லாரும் எப்படி இருக்கணும்ன்றதான் பேசுறாரு. அதுக்கப்புறம் தான் குடும்பத்துக்கு போறாரு, அதுக்கப்புறம் தான் சமுதாயத்துக்கு என்ன செய்யறாரு போறாரு. இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். முதல்ல சபை, தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய நீதியும், அதுக்கப்புறம் என்னது குடும்பம். அப்படின்னா நீங்க என்ன நினைக்க கூடாதுன்னா, கர்த்தர் வந்து குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, சமுதாய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. நாம் யாராக இந்த சமுதாயத்தில் இருக்கிறோன்றது இம்பார்ட்டன்ட் இல்லையா. நான் வந்து ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக பாத்தீங்கன்னா இந்த சமுதாயத்துல வந்து நம்ம ஒரு குடும்பத்தின் அடையாளமாக என்ன செய்யறோம் இருக்கிறோம். நம்ம எங்க குடும்பம் எப்படி தெரியுமா, எங்க குடும்பம் இந்த சமுதாயத்துல எங்க குடும்பம் ஒரு பேர் வாங்கின குடும்பம். ஸோ நம்ம இந்த சமுதாயத்துல குடும்பத்தை அடையாளப்படுத்துவோம். அப்படிதானே, அப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கும். நமக்கு ஏதாவது பேர் கெட்டு போயிடுச்சுன்னா கூட குடும்ப பேர் என்ன செய்யறாங்க, கெடுத்துடுறான். ஸோ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வந்து இந்த சமுதாயத்துல நம்ம அடையாளப்படுத்தப்படுவது நம்முடைய குடும்பத்தின் அடையாளத்தை சமுதாயத்துல காட்டுவோம். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் எப்படி நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாருன்னா, சபையின் அடையாளத்தை குடும்பத்திலையும், சபையின் அடையாளத்தின் மூலமாக குடும்பத்தில் சமுதாயம், சபையின் மூலமாக குடும்பத்தோடு சமுதாயத்துல எப்படி இணைப்படுறது. ஸோ நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற நிலைமையில தான் உங்களுடைய அடையாளத்தை வந்து முதல்ல நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்கும், காட்ட வேண்டியவர்களா இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட். நீங்க கணவன் மனைவி, நீங்க பிள்ளைங்க, நீங்க அப்பா அம்மா, நீங்க என்னவா வேணா இருந்துட்டு போகலாம், உங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னவா இருக்கலாம். ஆனா முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தான், அதுதான் இம்பார்ட்டன்ட். சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள அந்த நிலைமை, ஏன்னா அது இல்லைன்னா இந்த வாழ்க்கையே நமக்கு இல்லை. ஸோ இந்த 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 வாழ்க்கையில குடும்பம் இம்பார்ட்டன்ட். ஸோ குடும்பத்தை கடவுள் எங்க வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இப்போ இருங்க சொல்றேன் நானு. குடும்பம் அதாவது வெளியில இருந்து ஒருத்தன் உங்களை பாக்குறாங்க அப்படின்னா, வெளியில இருந்து உங்களை ஒருத்தங்க சாரி மாத்தி எழுதிட்டோம். வெளியில இருந்து ஒருத்தவங்க நம்மளை பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையை வந்து நம்ம என்ன ஓட்டங்கள், நம்ம சிந்தனையெல்லாம் இங்க இருந்துதான் என்ன செய்யணும், நம்ம குடும்பத்தை பார்க்கிறவர்களாகவும் இருக்கணும், இங்க இருந்துதான் நம்ம சமுதாயத்தை பார்க்கிறவங்களாகவும் இருக்கணும். இந்த குடும்பம் அப்படின்றது சபைக்கும் சமுதாயத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். குடும்ப வாழ்க்கை சரியா இல்லைன்னா சமுதாயத்துல நம்முடைய சாட்சி சீரழிஞ்சிடும். சரிங்களா. குடும்ப வாழ்க்கை சரியா இல்லை அப்படின்னு சொன்னா சபையிலையும் நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா ஒரு சாட்சி உள்ளவர்களாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஸோ குடும்பம் அப்படின்றது ஒரு சென்ட்ரல் இருக்குது, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா எப்போ குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னா, இந்த கண்ணோட்டம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திலும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்படின்ற கண்ணோட்டம் நமக்கு வந்து மேலோங்கி இருக்கும் போதுதான் நம்ம வந்து குடும்ப வாழ்க்கையையும் நன்றாக நடத்தக்கூடியவர்களாகவும் இருப்போம்,
சமுதாயத்திலும் நம்முடைய பங்களிப்பை சரியாக கர்த்தருடைய பிள்ளைகளாக காட்டக்கூடியவர்களாக இருப்போம். இந்த மைண்ட் செட் வந்து எல்லா நிருபங்கள்லயும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் பேசுறதே வந்து சபையை குறித்து தான் என்ன செய்வார், எப்பவுமே பேச. இப்ப நடைமுறை வாழ்க்கை அப்படின்னு வந்துருச்சுனாலே எல்லா நிருபங்களையும் எடுத்த உடனே அவர் பேசக்கூடியது சபையில் இருக்கக்கூடிய ஒருமைப்பாடு, சபையில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய வரங்கள்ல வச்சு செயல்படுறது, சபையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம வழி நடத்தப்படுறது, சபையினுடைய சாட்சி, சபையில விசுவாசிகளுடைய ஒழுங்கு எப்படி இருக்க வேண்டும், சபையில விசுவாசிகளுடைய உறவுகள் எப்படி இருக்க வேண்டும், இதுதான் அவர் வந்து மையப்படுத்தி ஃபர்ஸ்ட் பேசுவார். அதுக்கப்புறம் கொஞ்சமா அப்படியே டிரான்ஸ் பண்ணி எங்க போவாருன்னா குடும்பத்துக்குள்ள போவார். குடும்ப வாழ்க்கையை வச்சு சமுதாயத்தில் நம்ம அணுகிற அந்த அந்த இதுக்குள்ள போவார். ஸோ அதனாலதான் நான் எதுக்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னா, எல்லா நிருபங்களையும் இதை நீங்க காமனா என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஸோ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சபை மைண்ட் செட்ல தான் எல்லாவற்றையும் நான் அணுக வேண்டியவர்களாக என்ன செய்யறோம் இருக்கிறோம். குடும்பத்தை வச்சு சமுதாயத்தையோ குடும்பத்தை வச்சு சபையோ நம்ம நடத்தக்கூடியவர்களாகவோ அந்த மைண்ட் செட்ல இருந்தாலோ சபையில பிளவு என்ன செய்யும், உண்டாகும். எங்க குடும்பம் சபையில இப்படி, இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய மற்ற ஊர்கள்ல எல்லாம் கேள்விப்படலாம். எங்க குடும்பம் தான் சபையிலேயே பெரிய குடும்பம். இது எப்படி இருக்கு அப்படின்னா, சமுதாயத்துல நாங்க பெரிய குடும்பம் அப்படின்னு ரசிக்கப்படுற முன்னாடி சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, சபையில அந்த மாதிரி அப்படி கிடையாது. எங்க குடும்பம் சபையில பெரிய குடும்பம், நாங்க வச்சதுதான் சபையில சட்டம், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எப்போ வரும் அப்படின்னா, சபை வந்து பிரதானமாக அவங்களுக்கு என்ன செய்யல தெரியல. சபை தான் முக்கியம், சபை தான் பிரதானம். சபை, அதான் நான் சொன்னேன், நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே எவ்ரிடே நம்ம மைண்ட் செட்ல வந்து முதல்ல நான் தேவனுடைய பிள்ளை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டவன், நானு சபையில ஒரு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்காரு, இணைத்து வச்சிருக்கிறாரு, எனக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு என்ன செஞ்சிருக்கு இருக்கு. இந்த மைண்ட் செட்ல தான் நம்ம எந்திக்கிறோம். அங்கதான் நம்ம மனுஷனாவே ஆகிறோம். அங்கதான் நம்ம உயிர்ப்பிக்கப்பட்ட நிலைமைக்கே என்ன செய்யறோம் வரோம். அங்கதான் நம்ம மாம்சம் சாகுது. இல்ல அப்படின்னா நமக்கு முக்கியமாக சபையை விட முக்கியமாக குடும்பமும், சபையை விட முக்கியமாக சமுதாயமும் இருக்கும். இது மூணுமே ஒரு 3 கண்கள் மாதிரி. நமக்கு எதுவுமே முக்கியம் இல்லைன்னு என்ன செய்யல சொல்லல. ஆனா ப்ரையாரிட்டி முதலில் தேவனும் நானும், அதுக்கப்புறம் தேவனும் நானும் இருக்கக்கூடிய உறவின்படி என் குடும்பம், தேவனும் நானும் உறவில் இருக்கிறபடி என் குடும்பமும் என்னோடு கூட தேவனோடு உறவில் இருக்கிறபடியால் நாங்கள் குடும்பமாக சமுதாயத்தில், இப்படிதான் நம்ம கண்ணோட்டம் என்ன செய்யணும் இருக்கணும். இது மாறிடுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ப்ரையாரிட்டி என்ன செஞ்சிடும் மாறிடும். இவ்வளவு எழுதுறாரு இல்லையா, இவ்வளவு எழுதுறாரு அப்போஸ்தலனாகிய பவுல். இவ்வளோத்தையும் எழுதிட்டு அவர் வந்து ஃபர்ஸ்ட் உபதேசத்தை வந்து குடும்பத்துக்கோ, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும்னோ, சமுதாயத்துல நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னோ சொல்லலை. சபையில நம்ம யாருன்றதுதான் நடைமுறை வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் சொல்றாரு. ஸோ அதுதான் இது வந்து இந்த நிருபத்துல மட்டும் இல்ல, எல்லா பவுலுடைய நிருபத்திலையும் இதை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசம் அது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசம். சரி, இப்போ நம்ம 4வது அதிகாரத்துக்கு போகலாம். 4வது அதிகாரம் வந்து எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆக்சுவலி 4வது அதிகாரம் எங்க முடியுது அப்படின்னா, 5வது அதிகாரத்தின் 2வது வசனத்தோடு 4வது அதிகாரம் முடியுது. ஆக்சுவலி இந்த அதிகார பிரிவு என்பது மனிதர்கள் செய்தது. ஆக்சுவலி நம்ம வாசிக்கும் பொழுது 4வது அதிகாரத்தினுடைய தீம், 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் 5வது அதிகாரத்தின் 2வது வசனத்தோடு என்ன செய்கிறது, நிறைவடைகிறது. ஆக்சுவலி 4வது அதிகாரத்தினுடைய கன்க்ளூஷனே 5வது அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்கள் தான். இது நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நோட் பண்ணி வச்சுக்கணும். நீங்க 4வது அதிகாரத்து முடிஞ்சு 5வது அதிகாரம் ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, சம்டைம்ஸ் நம்ம வந்து அந்த ஃப்ளோ ஆஃப் தாட், அந்த எண்ண ஓட்டத்தை வந்து நடுவில் பிரேக் பண்ணிடுவோம். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற இந்த நிருபத்தினுடைய முதற் பகுதியை முடிச்சாச்சு, 2வது பகுதியை ஆரம்பிக்க போறோம். இந்த 2வது பகுதியினுடைய முதற் பகுதி வந்து 5வது அதிகாரம் 2வது வசனம் வரைக்கும் இருக்குது. சரிங்களா? இதுதான் வந்து 4வது அதிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது 4வது அதிகாரம் 1ல இருந்து 5வது அதிகாரம் 2வது வசனம் வரைக்கும் ஒரு செக்ஷன். சரிங்களா? 4வது அதிகாரம் 1ல இருந்து 5வது அதிகாரம் 2வது வசனம் வரைக்கும் ஒரு செக்ஷன். அப்புறம் 5வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது அதிகாரம் 21வது வசனம் வரைக்கும் ஒரு செக்ஷன். 22ல இருந்து அந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் ஒரு செக்ஷன். அதுக்கப்புறம் 6வது அதிகாரம் தனியா ஆரம்பிக்குது. சரிங்களா? சரி, இப்போ சபையை பற்றின உபதேசம், சபையில நம்முடைய நடைமுறை வாழ்க்கையினுடைய உபதேசங்கள் வந்து 4வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து ஆரம்பிச்சு 5வது அதிகாரம் 21வது வசனம் வரைக்கும் வருகிறது. 4வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து ஆரம்பிச்சு 5வது அதிகாரம்
21வது வசனம் வரைக்கும் எது வருது? நடைமுறை வாழ்க்கையில சபையை குறித்த செக்ஷன். சரிங்களா? இப்போ 5வது அதிகாரம் 22ல இருந்து 6வது அதிகாரம் 4வது வசனம் வரைக்கும் குடும்பம். சரிங்களா? 6வது அதிகாரம் 5வது வசனத்துல இருந்து 6வது அதிகாரம் 20வது வசனம் வரைக்கும் 6:5ல இருந்து 6:20 வரைக்கும் என்னது? சமுதாயம். அதாவது நம்ம ரிலேஷன்ஷிப். ஒரு விசுவாசி வந்து சபையோடு இருக்கக்கூடிய உறவு குறித்ததான உபதேசங்கள் முதல் செக்ஷன் 4வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து 5வது அதிகாரம் 21வது வசனம் வரைக்கும். 2வது செக்ஷன் 5ல இருந்து 5:22ல இருந்து 6வது அதிகாரம் 4வது வசனம் வரைக்கும் குடும்பத்தை பற்றிய உபதேசங்கள். குடும்பத்துல முதல் 3 அதிகாரத்துல சொல்லி இருக்கிற விஷயங்களை எப்படி நம்ம கை கொள்றது, எப்படி நம்ம வாழ்றது, எப்படி இருக்கிறது. அதுக்கப்புறம் 6வது அதிகாரம் 5வது வசனத்துல இருந்து 6வது அதிகாரம் 20வது வசனம் வரைக்கும் முதல் 3 அதிகாரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை எப்படி சமுதாயத்துல நம்ம சபையாக குடும்பமாக எப்படி செயல்படுத்துறது அப்படின்ற விஷயங்கள் வந்து இதுல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் முடிவுரை. இதான் வந்து செகண்ட் போர்ஷன் செக்ஷனுடைய, அதாவது எபேசியர் நிருபத்தினுடைய 2வது பகுதியினுடைய டிவிஷன். சரிங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, நம்ம லிஸ்ட் எடுத்து போலாம். நோட் பண்ணியாச்சா? சரி. இப்போ 4வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து 5வது அதிகாரம் 2வது வசனம் வரைக்கும் ஒரு செக்ஷன். அதாவது 4வது அதிகாரத்தினுடைய முதல் சபையை குறித்த உபதேசம் நிறைய இருக்கு. அதுல நம்ம இப்ப படிக்க போற சில விஷயங்கள். சரி, முதல்ல இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, யாராவது ஒருவர் 4வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 4வது அதிகாரம் 16வது வசனம் வரைக்கும் முதல்ல வாசிப்போம். ஃபர்ஸ்ட் 16 வசனங்கள் அவர் வாசிக்கும் போது எல்லாரும் கவனமா கவனிங்க. முதல் 16 வசனங்களை ஃபர்ஸ்ட் வாசிப்போம். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கிற ஒரு சின்ன சப்டிவிஷன். வாசிக்கலாம். உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதானம் கட்டினால் ஆவின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்படுத்தும் பொழுது சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுவான தந்திரமுள்ள போதகம் ஆகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும்
அதற்கு உதவியாய் இருக்கிற சகல அணுக்களினாலும் இசையாய் இசைவாய் இசை- இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிளி செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. சரி. இப்போ பாருங்க, இது வந்து எப்பவுமே எபேசியர்கள் நிருபம் வந்து எப்படின்னா சின்னது, ஆனால் நிறைய விஷயங்களை கொண்டது. அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் அவர் பேசுறாரு. கொச்ச 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 கொச்சன்னு நிறைய விஷயங்களை. சில நேரங்களில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த தங்கம், வெள்ளி, பித்தளை, வைரம், வைடூரியம், மரகதம், இப்படி எல்லா விலையேற பெற்ற விஷயங்களையும் ஒரு கப்பில் இப்படி வாரின்னு வந்து கொடுத்தா அதனுடைய மேன்மை நமக்கு என்ன செய்யாது, தெரியாது இல்லை. சரி ஏதோ அதே ஒன்று ஒன்றா தனித்தனியாக கொடுத்தா தெரியும்ல. அந்த மாதிரி தான் எபேசியர் மொத்தமாக எல்லா மேன்மையும் ஒரு கப்பில் போட்டு அடைச்சி வச்சு கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ 4வது அதிகாரம் வாசிச்சதும் இருக்கு. சரி, 4வது அதிகாரம் இப்போ முதல் 16 வசனங்களை வாசிச்சிங்க இல்லையா? இந்த 4வது அதிகாரம் முதல் 16 வசனங்கள் வாசிக்கும் போது என்னென்ன இடங்களில் எல்லாம், எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் உங்களுக்கு முதல் 3 அதிகாரங்களோட நீங்க வாசிக்கும் போதே ரிலேட் ஆச்சு, எங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆச்சு, யாராவது சொல்ல முடியுமா? அவங்களுக்கு கனெக்ட் ஆனதை அவங்கவுங்க சொல்லுங்க. நீங்க வந்து இது நோட்ஸ் எல்லாம் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. வாசிக்கும் போதே கனெக்ட் ஆச்சுன்னா சொல்லுங்க, இல்ல கனெக்ட் ஆகலன்னா விட்டுருங்க. ரொம்ப யோசிக்க கூடாது. அது எதோட கனெக்ட் ஆச்சு? அதான் நீங்க இல்ல பார்க்க கூடாது. ஆமா, இப்போ இங்க வாசிக்கிறது முதல் எந்த அதிகாரத்துல இருக்குன்னு கூட சொல்ல வேண்டாம். இது வந்து முன்னாடி வந்து வேற எங்கேயோ சொல்லியிருக்கு பிரதர் அப்படின்னா எது? இப்ப நிறைவான வளர்ச்சின்றீங்களா, அது எங்க, இதை பத்தி எங்க படிச்சிருக்கோம்? இதை பத்தி முன்னாடி எங்க படிச்சிருக்கோம்? எந்த சாப்டர்னாலும் பரவாயில்ல, நமக்கு சாப்டர் தேவையில்லை. இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோமா இதை பத்தி? என்னன்னு படிச்சிருக்கோம்? அதெல்லாம் இப்ப நம்ம இங்க படிச்சோம். இதெல்லாம் ஏற்கனவே எங்கேயோ படிச்சிருக்கோமா? ஆமான்னு சொன்னீங்கன்னா எங்க படிச்சிருக்கோம், எங்க எங்க படிச்சிருக்கோம்னா எப்படி படிச்சிருக்கோம், எப்படி சொல்லி, எப்படி வாசிச்சிருக்கிறோம், எப்படி கனெக்ட் ஆச்சு உங்களுக்கு? இருதிரத்தாரையும் ஒன்றாக்கினார். நம்ம எபேசியர்கள் 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிச்சோம் இல்லையா? ஒன்று அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம அவ்வளோ நேரம் நமக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ ஒன்னஸ் இல்லையா, ஒரே சரீரம், ஒரே ஆலயமாக அப்படி வந்து நம்மளை கூட்டி கழிப்போம். ஓகே, வேற என்ன கனெக்ட் ஆச்சு? வெரி குட். அக்கா சொன்னது நிறைவான வளர்ச்சி. நிறைவான வளர்ச்சி எங்க கனெக்ட் ஆச்சு சிஸ்டர்? எங்க கனெக்ட் ஆச்சு? என்னன்னு படிச்சிருக்கோம் முன்னாடி? அது பூரணம். பூரணம் எங்க இல்ல, பூரணத்தை பத்தி எங்க படிச்சிருக்கிறோம்? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சபைக்கு தலையாக இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார் அப்படின்னு முதல் அதிகாரத்துல படிச்சிருக்கோம். வெரி குட். வேற என்ன அப்சர்வ் பண்ணீங்க? வேற என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களோட கனெக்ட் ஆச்சு? ஒண்ணு வந்து நீங்க அந்த ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே ஞானஸ்நானம், ஒரே இது, அது வந்து ஏற்கனவே கனெக்ட் ஆச்சுன்னு சொன்னீங்க. நிறைவான வளர்ச்சின்றது கனெக்ட் ஆச்சுன்னு சொன்னீங்க. வேற என்ன கனெக்ட் ஆயிருக்கு? இது எங்க கனெக்ட் ஆகுது? 2வது அதிகாரத்திலையும் கனெக்ட் ஆகுது, முதல் அதிகாரத்திலையும் கனெக்ட் ஆகுது. 2வது அதிகாரத்துல எப்படி கனெக்ட் ஆகுது? நம்மளை கொண்டு போய் உன்னதத்துல உட்கார வச்சாருன்றதுனால இதோட கனெக்ட் ஆகுது. ஓகே, சிஸ்டர் சொல்லுங்க. நீங்க சொல்றது முதல் அதிகாரத்துல. முதல் அதிகாரத்துல எங்க எப்படி கனெக்ட் ஆகுது? இல்லைங்க, நான் விளக்கம் கேட்கல. இது முதல்ல முன்னாடி வேற எங்கேயோ கனெக்ட் ஆயிருக்குன்றீங்களா? எங்க கனெக்ட் ஆயிருக்கு? இப்போ 2வது அதிகாரத்துல வந்து உன்னதங்கள்ல நம்மை கொண்டு போய் உட்கார வச்சாருன்றதுல இது கனெக்ட் ஆகுது. வேற எங்க கனெக்ட் ஆயிருக்கு? முதல் அதிகாரத்திலே கனெக்ட் ஆயிருக்கு. அவர் வந்து உயிரோடு எழுப்புனாரு, எல்லா அதிகாரங்கள் துரைத்தனத்துக்கு மேல கொண்டு போய் அவர் உட்கார்ந்தாரு. அதே வல்லமையை வந்து யார்கிட்ட காமிச்சாரு அப்படின்னு பார்த்தேன். அப்போ அது அங்கேயும் இது என்ன செய்யுது? கனெக்ட் ஆகுது. சரி, வேற என்ன கனெக்ட் ஆகுது பாருங்க. ஜஸ்ட் வாசிக்கும் போதே இவ்வளவு கனெக்ட் ஆகுது. நீங்க உட்காந்து ஆழமா வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதல் 3 அதிகாரத்துல இருந்து அப்படியே கோடு போட்டு இங்க ஒரு வார்த்தைக்கு நீங்க என்ன பண்ணலாம்?
இணைக்கலாம். அவ்வளோ விஷயங்களை வந்து அவர் ப்ராக்டிக்கல் லைஃப்குள்ளே இப்போ வந்து நம்மளை வந்து கொண்டு வரார். இவ்வளோ நாள் நம்ம வந்து தியரியாக படிச்சுட்டு இருந்த எல்லாத்தையும் இப்போ ப்ராக்டிக்கல் நடைமுறையில் கொண்டு வரார். வேற என்ன சொல்லுங்க? இப்போ நம்ம படிக்கிறது எல்லாம் எதை பற்றி தான் படிச்சுட்டு இருக்கோம்? சபை. எதை பற்றி படிச்சுட்டு இருக்கோம்? சபை. விசுவாசிகள் ஆகிய நாம் சபையை குறித்து படித்து கொண்டு இருக்கிறோம். சரி, வேற என்ன படிச்சீங்க? எல்லாம் முதல் 2 அதிகாரத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கீங்க. 3ஆவது அதிகாரத்தை இப்போ ரீசெண்டாக படிச்சுட்டு வந்தோம். அதோட கனெக்ட் பண்ணுற மாதிரி எதுவும் பேசலையே இது வரைக்கும்? எதுவும் கனெக்ட் ஆகலையா? ம் இணைக்கிறதற்காக அதை செய்தார். ஓகே. ஓகே. திரும்ப 1ஆவது அதிகாரம் தான். பரவாயில்ல, 1, 2ல இருந்து நிறைய சொல்லிட்டீங்க. 3ஆவது அதிகாரம் சொல்லுங்க. 3ஆவது அதிகாரத்தோட கனெக்ட் பண்ற மாதிரி என்னென்ன கண்டுபிடிச்சீங்க? என்னங்க சிஸ்டர்? ம் 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 இது 3ஆவது அதிகாரத்துல எப்படி கனெக்ட் ஆகுது? அதெல்லாம் 2ஆவது அதிகாரம். சில வார்த்தைகளை கவனிங்க. எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு? என்னென்ன வார்த்தைகள் திரும்ப திரும்ப வருது? என்னென்ன கோட்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு? சொல்லுங்க. என்னென்ன கோட்பாடுகள், என்னென்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு? 4ஆவது அதிகாரத்துல எதை பத்தி எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு பேசியிருக்கு? 1, சரீரமாகிய சபையை பத்தி பேசுது. அதை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். நிறைய கனெக்ஷன் நீங்க சொல்லிட்டீங்க. வேற 1 அதை பத்தியும் நம்ம பேசிட்டோம். அது கனெக்ட் ஆயிடுச்சு. வேற ஆவியானவர், அன்பு, இதெல்லாம் படிச்சீங்களா இல்லையா? இதெல்லாம் எதுல படிக்கிறோம் நம்ம? இதெல்லாம் 3ஆவது அதிகாரத்துல படிச்சோம். ஆவியின் நிறைவு இல்லையா? நம்ம எல்லாருக்குள்ள இருக்கணும். அப்பதான் நம்ம அன்பிலே வேண்டும்னு என்ன செய்ய முடியும்? நிலை பெற்றவர்களாகி தேவனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்? அறிந்து உணரணும். அந்த அன்பை பத்தி, அந்த ஆவியானவரை பத்தி இங்க என்னென்ன எந்த இடங்கள்லாம் சொல்லியிருக்கு? இப்போ சிஸ்டர் வாசிச்ச 16வது வசனத்துல இருந்தெல்லாம் சொல்லியிருக்கா? சகல கணுக்கள்னாலும் இதெல்லாம் இணைக்கப்பட்டு கூட்ட வரும்போது அன்புன்றது முக்கியமா வருது. சரி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 4ஆவது அதிகாரத்துல நீங்க வாசிங்கன்னா ஆவியின் ஒருமை அப்படின்றது வருதா இல்லையா? அப்ப ஆவியானவர் தான் அந்த ஒருமைப்பாட்டுக்கு என்னவா இருக்கிறாரு? காரணமா இருக்கிறாரு. அப்ப அந்த ஒருமைப்பாட்டு வருவதற்கான காரணமே யார் தான்? ஆவியானவர் தான். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்கேயும் பாத்தீங்கன்னா அன்பினுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து முதல் 7 வசனங்களுக்குள்ள அன்பினுடைய இம்பார்ட்டன்ஸ், கிருபையினுடைய இம்பார்ட்டன்ஸ், தயவனுடைய இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம் வருது. இதெல்லாம் தேவனுடைய மகிமை, தேவனுடைய மேன்மை இல்லையா? இதெல்லாம் நம்ம வந்து படிச்சிருக்கோம். தேவனுடைய நன்மை இதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? இதெல்லாம் 3ஆவது அதிகாரம் படிக்கும்போது படிச்சோம். ஸோ இதெல்லாமே இதுல வருது. வேற என்ன இதுல வருது? சரி, இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 பாயிண்ட்ஸ் நம்ம எல்லாரும் சும்மா நம்ம ஏற்கனவே படிச்ச விஷயங்கள் மைண்ட்ல இருக்குது. அதை வாசிக்கும் போது கனெக்ட் பண்ணி பாருங்க. அதாவது நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு கனெக்ட் ஆகல, பட் கனெக்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லும்போது யோசிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகுது? கனெக்ட் ஆகுது. நீங்க பைபிள் வாசிக்கும்போது இப்படிதான் வாசிக்கணும். ஏற்கனவே படிச்ச விஷயங்களை திரும்பி வரும்போது இது எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கேன்னு உங்களுக்கு நிக்க முடியணும். நீங்க நிக்காம நீங்க வாசிச்சு முடிச்சிட்டீங்க, 4ஆவது அதிகாரத்தை மட்டும் தனியா வாசிச்சீங்கன்னா 3ஆவது அதிகாரம் வரைக்கும் படிச்சது என்ன செய்யாது? ஞாபகம் இருக்காது. இப்ப 4ஆவது அதிகாரம் படிக்க போகிறோம்னு எல்லாரும் மைண்ட் செட் வந்து நம்ம 4ஆவது அதிகாரம் என்ன செய்ய போறோம்? படிக்க போறோம் அப்படின்னு வந்தீங்கன்னா செட் ஆகாது. ஏற்கனவே 3 அதிகாரம் என்ன செஞ்சிருக்கோம்? படிச்சிருக்கோம். அதன் தொடர்ச்சியா தான் 4ஆவது அதிகாரத்தை என்ன செய்யறோம்? படிக்க போறோம். அப்ப 4ஆவது அதிகாரம் வரும்போது கண்டிப்பா 3 அதிகாரங்கள் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அதுல என்ன செய்யும்? இருக்கும். ஏற்கனவே விலாவாரியா நம்ம படிச்சுட்டு வந்த விஷயங்கள்லாம் இங்க நிறைய குமிச்சு, அதான் சொன்னேனே, ஒரே கப்ல எல்லா வைர கற்களையும் போட்டு கொண்டு வந்து கொடுத்தா அது எப்படி மேன்மை இல்லாம இருக்குமோ அது மாதிரி குமிச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. சரி, இப்போ அதுதான் நம்ம ஆராய போறோம். இப்போ 4ஆவது அதிகாரத்தினுடைய முதல் 16 வசனங்கள்ல நம்ம பார்க்க போறது என்ன? எதை பத்தி படிக்க போறோம் அப்படின்னு சொன்னா ஒருமைப்பாட்டினுடைய அவசியத்தை குறித்து சொல்ற. சபையில ஒருமைப்பாட்டினுடைய அவசியம். இப்போ 3 அதிகாரம் நம்ம படிச்சாச்சு. இந்த 3 அதிகாரத்துல எதை பத்தி நம்ம படிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக என்ன செய்யறோம்? இருக்கிறோம் இல்லையா? கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நமக்கு தேவன் எப்படிப்பட்ட மேன்மையான வாழ்க்கையை வைத்திருக்கிறார், அவருடைய திட்டம் எவ்வளவு மகா மேன்மையானது நம்முடைய வாழ்க்கையில அப்படின்றத முதல் 3 அதிகாரங்கள்ல அவர் என்ன செய்யறாரு? விவரித்து கொண்டு வந்துட்டு 4ஆவது அதிகாரத்துல இப்போ சபையாக நமக்கு ஒரு உபதேசத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒருமைப்பாட்டுல நீங்க தேறினவங்களா என்ன செய்யணும்? இருக்கணும். ஒருமைப்பாடு வந்து ரொம்ப
முக்கியம். இந்த ஒருமைப்பாடு என்பதனுடைய ஸ்டடி, ஒருமைப்பாடுனா என்ன, அது ஏன் முக்கியம், அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, இது எல்லாத்தையும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டீட்டெயிலாக இதுல இருந்து நம்ம படிக்க முயற்சி செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் 4வது அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குது வாசிங்க. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து சென்டென்ஸை முடிச்சிருங்க. மிகுந்த மனத்தாழ்மையையும் சாந்தமும் நீடிய பொறுமையையும் உடையவர்களாய், அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். சரி, இப்போ 4வது அதிகாரம் அவர் ஆரம்பிக்கும் போது அவர் சொல்ல வர விஷயம் என்ன நம்ம கிட்ட? என்ன சொல்றாருன்னா 4வது அதிகாரம் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க கவனமா இருங்கள். என்ன வாருங்கள்? ஜாக்கிரதையாக இருங்கள், இப்படிதான் ஆரம்பிக்கிறாரு. எதை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா, எதை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றாரு? அப்படியா? ஒருமையை காத்துக்கொள்வதற்கு. ஒருமை, இந்த ஒருமை குறித்து நீங்க என்னவா இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த ஒருமை யாருனால் வந்தது அப்படின்னு சொன்னா, இந்த ஒருமைக்கு காரணமா இருக்கிறவர் யாருன்னா ஆவியானவர். இந்த ஒருமைக்கு காரணமா யார் இருக்கா? ஆவியானவர் இருக்கா. இந்த ஒருமையை எப்படி காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாருன்னா, இன்னொரு கலர் இருந்தது. இந்த ஒருமையை எப்படி காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, ஆமா, ஒரு கட்டை வச்சு என்ன செஞ்சிருக்கு? கட்டி இருக்குது. அந்த கட்டுக்கு பேர் என்னது? சமாதானம். இந்த ஒருமையை காத்துக்கொள்றதுக்கு ஒரு கட்டை வச்சு என்ன செய்யணும்? கட்டணும். அந்த கட்டுக்கு பேர் என்னது? சமாதானம். சரி, இப்ப ஆவியானவருக்கு ஆவியின் ஒருமை அப்படின்னா ஆவியானவரினால் வரக்கூடிய ஒருமை. அப்ப இந்த சமாதான கட்டையும் யாருதான் கட்டி இருக்கிறா? அப்ப நாம ஏன் ஜாக்கிரதையா இருக்கணும்? ஆவியானவர் தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா கட்டப்பட்டது வந்து ஏதோ விறகு கட்டை இல்லை. கட்டப்பட்டிருக்கிறவங்க நம்ம உயிருள்ளவர்கள், ஜீவன் உள்ளவர்கள். சரிங்களா? இவங்க ஒவ்வொருவரும் சிந்திக்க தெரியும், இவங்க ஒவ்வொருவருக்கும் செயல்பட தெரியும், இவங்க ஒவ்வொருவங்களுக்கும் சுய சித்தம் இருக்கு இல்லையா? தனியா யோசிக்க முடியும் அவங்களால. இப்போ கட்டப்பட்டிருக்கிற இவங்க எல்லாரும் தனித்தனியா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணாபின்னான்னு ஆளாளுக்கு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆடுவாங்க இல்லையா? கட்டு தாங்க முடியாம. அப்போ ஆடி 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 என்ன பண்ணுவாங்க? கட்டு லூஸ் ஆயிரும். கட்டு லூஸ் ஆயிருச்சுன்னா என்ன ஆயிரும்? ஒரு விறகு கட்டியா என்ன செய்யும்? ரோட்ல உழுந்துட்டு வரும். பார்த்துருக்கீங்களா? அந்த லாரியில கட்டி கொண்டு போவாங்க ரோட்ல, பின்னாடியே நம்ம போவோம் ஹைவேல. சம்டைம்ஸ் வந்து ஆட்டம் ஜாஸ்தியாச்சுன்னா கட்டு லூஸ் ஆகி அந்த விறகு கட்டெல்லாம், அந்த மரக்கட்டையெல்லாம் என்ன செஞ்சிடும்? கலண்டு உழுந்துரும். இப்போ கட்டுனவர் ஆவியானவர். அவர் ஒரு காரணத்துக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு? கட்டி இருக்கிறாரு. ஒருமைப்பட்டவர்களாக இருக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாரு? கட்டி இருக்கிறார். எதை வச்சு கட்டி இருக்கிறாரு? சமாதானம் அப்படின்ற ஒரு கயிறை வச்சு என்ன செஞ்சிருக்கிறாரு? கட்டி இருக்கிறார். இப்போ இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களாகிய நாம என்னவா இருக்கணுமா? ஜாக்கிரதையாக இருக்கணுமா? இப்ப மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. எப்படி ஆரம்பிக்கிறாரு? எப்படி சொல்றாரு பாருங்களேன். எப்படி ஆரம்பிக்கிறாரு? எவ்வளவு ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்துற இடத்துல எத்தனை அர்த்தத்தை கொண்டு வர்றாரு பாருங்க. நானும் உங்களோடு கூட கட்டப்பட்டிருக்கிறேன், ஆனா அதே நேரத்துல நான் தனியாவும் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? ஜெயில கட்டப்பட்டிருக்கிறேன். ஐ எம் a prisoner. சரிங்களா? கட்டப்பட்டிருக்கிறேன். ஆனா அவர் மைண்ட் எல்லாம் எங்க இருக்குது? இதுக்கு பேர் தான் ஒருமைப்பாடு. தாவீது
காதேஸ் வனாந்தரத்துல, யூதேயா வனாந்தரத்துல, பாலைவனத்துல தண்ணீரற்ற நிலைமையில வறண்டு கிடக்கிற நாவுடையவனாக இருக்கும்போது அவன் எண்ணமெல்லாம் எங்க இருந்துச்சான்? எப்பொழுது நான் தேவனுடைய ஆலயத்திலே. இதுக்கு பேரு தான் ஒருமைப்பாடு. ஒருமைப்பாடுனா எப்பவுமே அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. தூரமா இருந்தாலும் ஒருமைப்பாடுனா இப்ப நம்ம சபையா இருக்கிறோம், முதல் நூற்றாண்டு சபை மாதிரி ஒரே இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் மொத்தமா. இப்ப நம்ம 40 பேர் இருக்கு, 40 பேரும் ஒரே கட்டடத்துக்குள்ள ஒரு 3 வேளை சாப்பாடையும் ஒன்னா சாப்பிட்டு அப்படியே வாழ்றோம். ஆக்சுவலி அப்படி வாழ்றது நல்ல விஷயம் தான். ஆனா இன்னைக்கு நம்ம சாட்சி பகிர வேண்டியவர்களாக இருக்கிற அப்படின்னால கர்த்தர் நம்மை சிதற வைத்திருக்கிறார். சிதறி நாம ஆங்காங்க என்ன செய்திருக்கோம்? வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா நம்ம என்ன மறந்துடக்கூடாதுன்னா, நான் தனியா இருக்கிறேன்னு நினைச்சிடக்கூடாது. நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம். யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள்ள. இவர் சொல்றாரு, நான் ஜெயில இருக்கிறேன், ஆனா நான் கர்த்தர் நிமித்தம் என்ன பண்ணப்பட்டிருக்கேன்? கட்டுண்டவனாய் இருக்கேன். அந்த வார்த்தை 2 விதத்துல அர்த்தப்படுத்துறாரு. சமாதான கட்டினால ஆவியின் ஒருமையை நீங்கள் காத்துக்க. வாசிங்க. கட்டப்பட்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில். இதை இப்படி கூட நம்ம யோசிக்கலாம். ஒரு லெட்டர் வந்து அப்போஸ்தலர் கிட்ட இருந்து வருது, அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட இருந்து வருது. ஒரு பெரிய வலியும் வேதனையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒருவர், சிறைச்சாலையில உட்காந்துக்கிட்டு கர்த்தருக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற ஒருவர் ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புறாரு அப்படின்னா அது எவ்வளவு முக்கியமான வார்த்தையாக இருக்கும். இது தெரியும் எல்லாருக்கும். இது சிறைச்சாலையில இருந்தா இந்த கடிதம் வருதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அதை மென்ஷன் பண்றாரு. ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி அவர் மென்ஷன் பண்றாரு, நான் கட்டப்பட்டிருக்கிற நிலைமையில இந்த வார்த்தையை உங்களுக்கு என்ன செய்யறேன்? புத்திமதியாக சொல்றேன் அப்படின்னு சொல்றாருன்னா அதுக்கு கீழே அவர் சொல்ல போற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியம். அப்ப இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் முக்கியம் இல்லையான்னு கேட்டா அது முக்கியம்தான். ஏன் இது ரொம்ப முக்கியம்னா, இவ்வளவு நேரம் சொன்ன விஷயங்கள் இதுக்கு மேல அவர் சொல்ற விஷயங்கள் மாதிரி நம்ம நடக்கலன்னா இவ்வளவு நேரம் நம்ம படிச்ச விஷயங்களினால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ நடைமுறைன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் அந்த இம்பார்ட்டன்ஸை சொல்றதுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் அவர் என்ன செய்யறாரு? பிரயோகப்படுத்துறாரு. ரொம்ப முக்கியமான விஷயங்களை சொல்றாரு. சரி, கட்டும் புத்தி என்னவெனில் இப்ப வாசிங்க. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமை என்ன செய்யணும்? காத்துக்கணும். ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா, இதுக்குள்ள ஐயோ அடுத்த முறை இன்னொரு கலரையும் வாங்கிடணும்பா. ஆமா, கிரீன் ஒன்று வச்சிருந்தது, அது காணும். அது காணும். அது சரி, பரவாயில்ல விடுங்க. இப்போ டிஃபரன்ஸ் தெரியாது. இந்த ஒருமைக்குள்ள நம்ம எல்லாம் தனித்தனியா என்ன செய்யறோம்? கட்டப்பட்டிருக்கோம். சரியா? இதெல்லாம் விறகு கட்ட மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு. சரிங்களா? இப்ப கட்டப்பட்டிருக்கோம். இப்போ நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்கள் இந்த சமாதான கட்டுன்றது ஓவராலா நம்ம மேல கட்டப்பட்டிருக்கிற ஒரு கட்டு. ஆனா நீங்க ஒருவருக்கு ஒருவர் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு சில விஷயங்கள்லாம் சொல்றாரு. என்னெல்லாம் சொல்றாரு? அதாவது நீங்க ஒருமைப்பட்டவர்களாக இருக்கணும்னா நீங்க முதல்ல அழைக்கப்பட்ட அழைப்பை என்ன செய்யணும்? புரிஞ்சு அதன்படி நடக்கணும். சரி, இதுக்காக அவர் எங்க ஜெபம் பண்ணாரு? ஃபர்ஸ்ட் அதிகாரத்துல வசனம் எல்லாம் சொல்ல வேண்டாம், பட் ஃபர்ஸ்ட் அதிகாரத்துல என்ன ஜெபம் பண்ணியிருக்கிறாரு? உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேணும்னு வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லும் போது 3 முக்கியமான குறிப்புகளுக்காக ஜெபம் பண்றாரு. அதுல ஃபர்ஸ்ட் விஷயமே என்னதுதான்? நாம் அழைக்கப்பட்ட அழைப்பின்படி நமக்கு கிடைத்திருக்கிற நம்பிக்கை என்னதென்று என்ன செய்யணும்? நாம அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அழைப்பை பற்றி நாம் முதல்ல என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாய் நமக்கு கிடைத்திருக்கிற நம்பிக்கை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அழைப்பை பத்தி நம்ம அறிந்து கொண்டாதான் அழைப்பு, நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டோமோ, என்ன ஆபீஸ்க்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோமோ, என்ன வேலைக்காக நம்ம அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வேலையை செய்வோம். இல்லையா? யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் காலிங். நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க பிரதர்ஸ், நம்ம எல்லாருக்கும் தனித்தனியா காலிங் இருக்கு. இந்த இடத்துல தனித்தனி காலிங்கை பத்தி இந்த இடத்துல பேசல. ஒட்டுமொத்த சபையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு என்னன்றதை பத்தி என்ன செஞ்சிருக்கு? இந்த இடத்துல பேசியிருக்கு. சரிங்களா? தனித்தனி காலிங்ன்றது டிஃப்ரெண்ட், அது டிஃப்ரெண்ட். சரிங்களா? இப்ப நம்ம பேசிட்டு இப்ப நம்ம படிக்கிறது வந்து உங்கள் அழைப்பை நீங்கள் கவனித்து அதற்கேற்றார்பால் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்டதா இருக்கிறதுன்றது எபேசியர்ல சொல்லி இருக்கா அப்படின்னு கேட்டா ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கு, ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஆனா அதை குறித்து விலாவாரியாக மற்ற நிருபங்கள்லயே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செஞ்சிருக்கிறார்?
எழுதியிருக்கார். இன்ஃபேக்ட் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட், அதாவது ரொம்ப 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 ஆரம்ப நிலையிலேயே எழுதப்பட்ட நிருபம் வேதாமத்தில் இருக்குதுன்னு சொன்னா அது 1 கொரிந்தியர். அந்த 1 கொரிந்தியர்ல முதல் அதிகாரத்திலேயே அவர் அழைப்பை பத்தி தான் அவ்வளோ டீட்டெயிலா என்ன செய்றாரு, எழுதுறாரு. ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், வல்லவர்கள் இல்லை, ஞானிகள் இல்லை, அதெல்லாம் சொல்லுவார் இல்லையா இல்லையா அப்ப தேவன் எப்படி அழைச்சாரு, யார் அழைச்சாரு, தேவன் எதற்காக நம்மளை அழைச்சாரு? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்துல பைத்தியமானவர்களையும் இழிவாய் எண்ணப்பட்டவர்களையும் பலவீனமானவர்களையும் என்ன செய்தார், தெரிந்து கொண்டார். அப்ப தேவனுடைய நோக்கம் என்ன? சபையில இங்க சொல்லியிருக்கு, எபேசியர்ல சொல்லியிருக்கு, என்ன சொல்லியிருக்கு? சபையின் மூலமாக உன்னதங்கள்ல இருக்கக்கூடிய அனைவருக்கும் தேவனுடைய அனந்த ஞானத்தை என்ன செய்யணுமா, தெரிய பண்ணும் பொருட்டாக, அதற்காக நம்ம என்ன செஞ்சிருக்கிறார், தேவன் அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை அவரோடு என்ன செஞ்சிருக்கிறார், இணைத்திருக்கிறார். சோ நம்முடைய அழைப்பு என்ன அப்படின்னா, நம் மூலமாக தேவனுடைய ஞானம் என்ன செய்யணும், வெளிப்படணும். அதுதான் நம்முடைய அழைப்பு. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் இல்லையா? அப்ப உன்னதங்களில் இருக்கும் துரைத்தனங்கள் அதிகாரங்களுக்கு தேவனுடைய ஞானம் என்னன்றத இந்த பைத்தியமானவர்களாகிய நம்மை கொண்டு தேவன் என்ன செய்யறாரு, தெரியப்படுத்துறாரு. அதுதான் அவங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு தேவன் பண்ணக்கூடிய ஒரு அருமையான விஷயம். ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்கு தேவன் அவர்களை விட ஞானமானவர்களை தெரிந்து கொண்டாருன்னா அதனால அவங்களுக்கு எந்த அசிங்கமும் கிடையாது. அவர்களை விட அறிவில் கீழானவர்களையும் படைப்பில் கீழானவர்களையும் தேவன் என்ன செய்யறாரு, தேவதூதரை விட சற்று சிறியவர்களாக படைக்கப்பட்டிருக்கிற நம்மை கொண்டு தேவதூதர்களை நியாயம் தீர்க்க வைக்கிறாரு. தேவதூதர்கள் விழுந்து போன தேவதூதர்களுக்கு தேவனுடைய அனந்த ஞானத்தை என்ன செய்ய வைக்கிறாரு, தெரிய பண்ணும் பொருட்டாக. அப்போ அழைப்பு நம்ம என்ன பண்ணணும், முதல்ல நம்ம எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தேவனுடைய அழைப்பை முதல்ல நம்ம மைண்ட்ல என்ன செஞ்சுக்கணும், வச்சுக்கணும். தேவனுடைய அழைப்பை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய அழைப்பை அறிந்து கொண்டால்தான் அதன்படி நம்ம என்ன செய்ய முடியும், நடக்க முடியும். அப்ப நம்ம வாழ்க்கையில இருக்கிற நோக்கமே என்ன தெரியுமா, தேவனுடைய அனந்த ஞானத்தை நம்ம என்ன செய்யணும், அறிவிக்கணும். தேவனுடைய அனந்த ஞானத்தை அறிவிக்கணும், தேவனுடைய அனந்த ஞானத்தை தெரிவிக்கணும். தேவனுடைய ஞானத்தை நம்ம வாழ்க்கை மூலமாக நம்ம என்ன செய்யணும், அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்றான், மிருக குணம் உள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். எதை? இப்போ நம்ம ஞானம்னு சொல்லிட்டோன்றதுனால அப்படி சொல்லக்கூடாது. அந்த வசனத்துல எக்ஸாக்டா எப்படி இருக்குது, மிருக குணம் உள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். எதை? நீங்க சொல்றதெல்லாம் சரியான பதில் தான். ஆ 130க்கு மேல இருக்கும். தேவனுடைய அதிசயமான கிரியைகளோ சம்திங் அந்த மாதிரி வரும். சரி, நீங்க அதை அப்புறமா கண்டுபிடிங்க, சரிங்களா? இப்ப நம்ம பைபிள் ஸ்டடி நடத்திட்டு இருக்கும்போது தேடி நிற்காதீங்க, அப்புறமா கண்டுபிடிக்கலாம். அடுத்து அப்படியே போகலாம். நான் இப்போ ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துட்டேன், நீங்க வீட்டில் போயிட்டு என்ன செய்யுங்க, படிச்சு பாருங்க, சரிங்களா? ரைட், எல்லாரும் இப்போ பேசியிருக்கு வந்துருங்க பார்க்கலாம். என்ன ஒரு கீழ்ப்படிதல், உடனே வந்துட்டீங்க பாருங்க பிரதர். அப்புறம் பார்க்கலாம் பிரதர். என்னது அப்புறமா பார்க்கலான்னு சொல்லிட்டேன் நான். சரி வாங்க, அப்புறம் ஃப்ளோ ஆஃப் தாட் மிஸ் ஆயிரும். சரி, அப்போ நம்முடைய வேலையா என்னன்னா, தேவனுடைய அறிவை, தேவனுடைய ஞானத்தை நம்முடைய வாழ்க்கை மூலமா வெளிப்படுத்துவது தான் நம்முடைய வேலையாக என்ன செய்யுது இருக்கு. இதுதான் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற அழைப்பு. அந்த அழைப்பின்படி நடந்து கொள்ள வேண்டும். அப்ப அழைப்புக்கு ஏற்ற மாதிரி பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தகுதி உள்ளவர்களாக என்ன செய்யுங்க, நடந்து கொள்ளுங்க. தகுதி இல்ல, தகுதி கொடுத்துட்டாரு, இப்ப அந்த தகுதியை வளர்த்துக்கணும். பலமுறை இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஏதோ ரோட்ல போயிட்டு இருக்க ஒரு பையனை கூப்பிட்டு கலெக்டர் உத்தியோகத்துல உட்கார வச்சாச்சு. இப்போ 2 விஷயம் பண்ணலாம். ஒண்ணு, நான் இதுக்கு படிக்கல, இதுக்கு நான் தகுதியான ஆள் கிடையாது, ஏன்னா ஆளை விடுங்கன்னு இறங்கி போயிடலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், அதுக்குள்ள தகுதியை வளர்த்துக்கிட்டு அங்க வேலை பார்க்கலாம். இது 2யும் பண்ணாம, ஆகா நம்மளை கலெக்டர் உட்கார வச்சிட்டாங்க, நம்ம இஷ்டத்துக்கு என்ன சட்டத்தை ஏற்றலாம், நம்முடைய வீட்டுக்கு நிறைய சொத்தை வாங்கி போடலாம்னு வேலை பார்த்துட்டு இருந்தா
அவன் ஏற்கனவே என்ன நிலைமையில இருந்தானோ அதோட கேவலமான நிலைமையில கொண்டு போய் அவனை என்ன செஞ்சிருவாங்க, தள்ளி விடுவாங்க. கரெக்டா இல்லையா? அதுதான் இங்க கர்த்தர் செய்றாரு இல்லையா? பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து கற்பாறையில் கொண்டு வந்து நிறுத்திட்டாருன்னா, நான் வந்து எங்க இருந்து வந்தேன், சேற்றில இருந்து வந்தேன். எனக்கு சேர் ரொம்ப பிடிக்கணும். திரும்ப திரும்ப அந்த கற்பாறையில உட்காந்துக்கிட்டு சேரை எடுத்து பூசிக்கிட்டவங்களா இருந்தோம்னா கற்பாறையில நிலையாணிக்க முடியாது. எப்படிதான் இருப்போம், வலிக்கி வலிக்கி என்ன செய்வோம், கீழே விழுவோம். அப்ப நம்ம அந்த இடத்துல தேவனுடைய சுத்திகரிப்புக்கு நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். அந்த நிலையை அந்த தகுதியை நம்ம என்ன செய்யணும், வளர்த்துக்கணும். அதான் சொல்றாரு, தேவனுடைய அனந்த ஞானத்தை பரப்ப வேண்டிய வேலை நம்முடைய வேலையாக இருக்கு. நம்மை கொண்டு தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தை பரப்புகிறாருன்னா நம்ம வாழ்க்கை அதற்கேற்ற போல என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அப்ப அதற்கேற்ற தகுதியை நம்ம என்ன செய்யணும், வளர்த்து கொள்ளணும். அப்படி நம்ம வாழணும். இப்படிதான் அவர் ஆரம்பிக்கிறார். நடந்து பாத்திரவான்களாய் நடந்து என்ன சொல்றாரு வாசிங்க இப்போ. மிகுந்த மனத்தாழ்மையும் இப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்றாரு பாருங்க. மிகுந்த மனத்தாழ்மை இப்போ ஒருவருக்கு என்னென்னலாம் இருக்கணுமா, மிகுந்த மனத்தாழ்மை, மனத்தாழ்மை. சாந்தம், அந்த மிகுந்த அப்படின்னு எழுதுறதுக்கு டைம் இல்லை, ஐ மீன் இடம் பத்தல, நீங்க எழுதிக்கோங்க. மனத்தாழ்மை, சாந்தம், அப்புறம் நீடிய பொறுமை, அப்புறம் அன்பினாலே ஒருவர் இந்த மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை ஒருவருக்குள்ள என்ன செய்யணும், இருக்கணும். இப்படி இருந்தா நாம ஒருவர் எதனால தாங்குவோம், ஆமா அன்பினாலே தாங்குவோம். மேல இருக்கிற கட்டை வெயிட்டா இருக்குது அப்படின்னு இவ்வளவு வெயிட்டையும் யார் தாங்க வேண்டியது இருக்கு, சமாதானம் தாங்க வேண்டியிருக்கா. இந்த மேல இருக்க விறகு கட்டைங்களா சிஸ்டர், மரக்கட்டையை ஃபுல்லா அடுக்கி வச்சிடறாங்க சிஸ்டர், கட்டி வச்சிடறாங்க சிஸ்டர். எதுக்கு வெயிட் ஜாஸ்தியா இருக்கும், மேல இருக்க கட்டைக்கா கீழே இருக்க கட்டைக்கா? ஆமா ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு வந்த கட்டை கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியா தான் இருக்கும். புதுசா வரவங்க எல்லாரும் தாங்கணும். மேல வர தாங்கணுமா இல்லையா? நம்ம என்ன சொல்றோம், புதுசா வரவங்கள்ட்ட குறை கண்டுபிடிச்சிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம கிட்ட மனத்தாழ்மையும் இருக்காது, சாந்தமும் இருக்காது, நீடிய பொறுமையா இருக்காது. அதனால என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது, சகிக்க முடியாது. எப்ப பாரு எங்ககிட்டயே சொல்லுங்க, ஆமா நீங்க தானே முதல்ல வந்தீங்க, அப்ப நீங்க தான் என்ன செய்யணும், உங்க மேலதான் ஒரு கட்டையை அடுக்குவாங்க, உங்களுக்கு கீழே ஒரு கட்டையை அடுக்குவாங்க. புதுசா வர கட்டையை கீழே அடுக்கணுமா, கட்டை தாங்க முடியுமா? ஐயோ ஆளை விடுறா சாமின்னு என்ன செஞ்சிடும், போயிடும். அப்போ அந்த கட்டையை தூக்கி யார் மேலதான் வைப்பாங்க, உங்க மேலதான் வைப்பாங்க. அப்போ தாங்க வருகிறவர்கள் எப்பவுமே இந்த சொல்லுவாங்க இல்லையா, என்னுடைய ரட்சிப்பின் அனுபவம், உன் வயசு வந்து என் ரட்சிப்பின் அனுபவம்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, அப்படி சொல்லுகிறவர்கள்லாம் எப்படி இருக்கணும், ஆமா அப்படி தாங்கணும். இல்லைன்னா அந்த அப்படி தாங்குறவங்களா இருந்தா அந்த வார்த்தையை என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. நான் பலமுறை வீட்டில் வந்து பேசும்போது சொல்லுவேன், சில விஷயங்கள்லாம் நடக்கும்போது மன சோர்வுகள்லாம் வரும்போது சொல்லுவேன் ரேசா கிட்ட, நீ வந்து தாய்மா, நீ வந்து என்னது ஒரு தாய், நீ வந்து தாங்கணும், வேற வழி இல்லை. தாங்க முடியல நீ சொன்னா என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ விசுவாசிகளாக நாம முதல்ல என்ன பழகிக்கணும்னா, அன்பினால் தாங்க பழகிக்கணும். நம்ம எப்படி தாங்குவோம், நம்ம வெறுப்புனால தாங்குவோம், வேற வழி இல்லை. வந்து நம்ம வீட்டுல வந்து அப்படி தாங்கணும்னா நம்ம உடஞ்சிருவோம். நம்ம என்ன செஞ்சிருவோம், உடஞ்சிருவோம். ஆமா நம்ம அன்பினால தாங்கணும்னா நம்ம ஸ்ட்ராங் ஆகும். இனி எத்தனை கட்டையை வேணா கொண்டு வந்து என் மேல என்ன செய்யுங்க, வைங்க பிரதர், நான் தாங்கிக்கிறேன் பிரதர். இப்ப பாருங்க எவ்வளவு அழகா அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்ப பாருங்க, ஆவியானவர் நம்ம எல்லாரையும் ஒருமைப்படுத்துறாராம், ஒன்னா வச்சு நம்ம எல்லாரையும் சமாதானம்ன்ற கட்டை வச்சு என்ன செய்யறாராம், கட்டுறாராம். இப்போ அந்த ஒரு கட்டைக்கும் உள்ள இருக்கிற ஒரு விஷயங்களும் அது கட்டையா இருக்கு, ஏன்னா வச்சுக்கோ, நான் சும்மா விறகு கட்டையை வந்து உதாரணமா வச்சு சொல்றேன். இப்போ ஒரு விறகு கட்டையா உள்ள இருக்கு. இது ஒவ்வொன்றுக்கும் என்ன தேவை அப்படின்னா, அதாவது மிகுந்த மனத்தாழ்மை தேவை, சாந்தம் தேவை, நீடிய பொறுமை தேவை. இப்படி அன்பினால என்ன செய்யணும், தாங்கணும். அப்ப இது மூணும் சேர்ந்ததுதான் என்னது, பிராக்டிக்கல் லவ். இது மூணு சேர்ந்ததுதான் என்னது, நடைமுறை அன்பு. அன்பு வந்து ஒரு கான்செப்ட், நம்ம நிறைய பேசலாம் அதை பத்தி. ஆனா நடைமுறை அன்புல இது மூணு என்ன செய்யணும், இருக்கணும். இந்த நடைமுறை அன்புல இது மூணு இருக்கணும். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் இருந்தா நம்ம எவ்வளோ வேணா என்ன செய்ய முடியும், தாங்க முடியும். இது மூணுத்துல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சிச்சுன்னா கூட நம்ம தாங்க முடியாது நம்மளால. சரிங்களா?
இருந்தாலும் நம்ம மனிதர்களாக இருக்கிறபடினால நம்முடைய மாம்சத்துல சில நேரம் பலவீனம் கொண்டு நம்ம கதறக்கூடியவர்களாக அழக்கூடியவர்களாக இருப்போம். ஆனா நம்முடைய அழுகை எதை நோக்கி இருக்கணும்னா, கர்த்தாவே என்னால தாங்க முடியல, தாங்குவதற்கான பலனை தாரும் தான் இருக்கணுமே தவிர வெறுப்பு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. சரிங்களா? அதனால தாங்கணும். இப்படி தாங்கும் போது என்ன நடக்கும்னா, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை நம்ம காத்துக்கொள்ள முடியும். இப்போ இதுல எங்கேயாவது ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கயிறு கொஞ்சம் லூஸ் ஆயிரும். எது? இந்த இறுக்கி கட்டியிருப்பாங்களே, இல்லை இந்த டேனியல் பிரதர் பாருங்க, இந்த வண்டியில நிறைய கேன் கொண்டு போவார். என்ன பண்ணுவாரு, இறுக்கி இழுத்து பின்னாடி பிடிச்சி கட்டி வச்சிருவாரு. அது லூஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், கீழே விழுந்துரும் இல்லையா? எதனால லூஸ் ஆகும்? கயிறை டைட்டா தான் இழுத்து கட்டுறாரு, போகும்போது ஆட்டம். ஆமா, சாதாரண ஆட்டமா? நம்ம ரோடு ரொம்ப மோசமா இருக்குல்ல, அது மாதிரி நம்ம பயணம் ரொம்ப மோசமா இருக்கும், நம்ம வாழ்க்கை பயணம் ரொம்ப மோசமா இருக்கும், கண்ணாபின்னான் தான் இருக்கும், நம்ம கம்ப்ளைண்டே பண்ண முடியாது. இந்த சூழ்நிலையில நம்ம வண்டி அங்கு இங்கு ஆடும்போது நம்ம எல்லாரும் கொஞ்சம் என்ன செய்வோம், ஆட்டம் காட்டுவோம். நம்ம ஆட்டம் காட்டினாலும் நம்ம கீழே விழாம இருக்கிறதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை எதை வச்சு கட்டி வச்சிருக்கிறாரு, சமாதான கட்டை வச்சு கட்டி வச்சிருக்கிறாரு. ஆனா அதுக்குள்ளயும் கர்த்தர் சில விஷயங்களை சொல்றாரு பாருங்க. நீங்க ஒருவர் எப்படி தாங்கணும், அன்பினால் தாங்கணும். சரி, இந்த அன்பை குறிச்சு இதுக்கு முந்தின அதிகாரத்துல என்னன்னு படிச்சுட்டு வந்திருக்கிறோம்? 3ஆம் அதிகாரம் என்னன்னு படிச்சுட்டு வந்திருக்கிறோம்? பரிசுத்தவான்கள் எல்லாரோடும் கூட, பரிசுத்தவான்கள் எல்லாரோடும் கூட சொல்லுங்க என்னது? இல்ல நீங்க அப்படின்னு நீங்க இல்லையா, அதனால என்னன்னு சொல்லுங்கன்றேன். 18 வருஷத்துல என்ன சொல்லியிருக்கு சொல்லுங்க. பார்க்க கூடாது, பார்க்க கூடாது. 3 பேர் அன்பில் அகலம் நீளம் ஆழம் உயரம் இத அறிந்து வல்லவர்களான செய்யணும், வல்லவர்கள் ஆகணும். கரெக்டா? இதை அறிந்து கொள்வதற்கு வல்லவர்கள் ஆகணும். இது யாருடைய அன்பு? தேவனுடைய அன்பு. இத எப்படி அறிந்து கொள்ள முடியும்னு போட்டிருக்காங்க. பரிசுத்தவான்கள் எல்லாரோடும் கூட. நிறைய பேர் நாங்கெல்லாம் தேவனுடைய அப்படியே க்ளோஸா நடக்கிறோம் பிரதர், கர்த்தரும் நானும் அப்படியே நெருங்கி வாழ்றோம் பிரதர், சபைக்கெல்லாம் வரமாட்டாங்க, எந்த கூட்டத்துக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, கலந்துக்க மாட்டாங்க, எந்த ஊழியத்துக்கும் வரமாட்டாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கை தனிப்பட்ட முறையில யாரோட அப்படியே நெருங்கி இருக்கும், அப்படியெல்லாம் அப்படி இருக்காது. பரிசுத்தவான்கள் எல்லாரோடும் கூட இசைந்த நிலைமையில ஒன்றாக நாம் இதுல வளரணும். நான் தனித்தனியாலாம் இதுல வளர முடியாது. அன்புல பிராக்டிக்கலா எப்படி வளர முடியும்? இன்னொரு ஆள் இல்லாம. நான் சொல்றது புரியுதா இல்லையா? இன்னொரு ஆள் இல்லாம, அன்பு காட்ட ஒருவர் இல்லாமல், அன்பை பரிமாறிக்கொள்ள இன்னொருவர் இல்லாம அன்புல எப்படி வளர முடியும்? முடியுமா? முடியாது. தியரட்டிக்கலா வளரலாம், இந்த ரோமன் கேத்தலிக் ஃபாதருங்க வளர்ற மாதிரி. ஆனா சேர்ந்து வளருகிறதுலதான் நம்ம அன்புல என்ன செய்ய முடியும், வளர முடியும். அதனாலதான் சேர்ந்துன்ற வார்த்தை பயன்படுத்துறாரு. பரிசுத்தவான்கள் எல்லாரோடும் கூட. அது மட்டும் சொல்றாரு, அது மட்டும் இல்ல சொல்றாரு, நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. அதுக்கு முன்னாடி அதான் சொல்றாரு இல்லையா, நீங்கள் அன்பில் வேரூன்றி. இதுக்காக ஜெபம் பண்றாரு அவரு. இதுக்காக என்ன செய்யறாரு, ஜெபம் பண்றாரு. இது எல்லாத்துக்கும் எது முக்கியம்னு பார்த்தோம். நம்ம அன்புல வேரூன்றி நிலை பெறணும், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வளரணும் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் என்னது? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது? ஆவியினாலே பலப்பட வேண்டும், உள்ளான மனுஷனில் வல்லமையா பலப்படணும். அப்ப பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து வாழ்வதுலதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய ரகசியமே இருக்கு. இல்லைன்னா ஒண்ணுமே முடியாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த ஒருமைப்பாட்டுக்கு காரணம். பரிசுத்த ஆவியானவர் சமாதானம் எனும் கட்டை வைத்து நம்ம என்ன செய்யறாரு, கட்டுகிறாரு. நம்ம இப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமையினால நம்ம அன்பை கொண்டு ஒருவர் தாங்கும் பொழுது இந்த சமாதானம் என்னும் கட்டு நம்ம மேல அவிழ்க்கப்படாம என்ன செய்யும், இருக்கும். இந்த சமாதானம் என்னும் கட்டை பத்தி நான் இன்னும் பேசல. நம்ம 2வது அதிகாரத்துல அதை பத்தி சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, அவர் சமாதான காரணராகி சமாதானம் பண்ணினார். யாரு?
கிறிஸ்து எப்படி பண்ணாருன்னா, மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதன் மூலம், மாம்சத்திலே சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணாரு, மாம்சத்தினால ஒழித்தாரு. இப்போ மாம்ச பிரகாரமாக யூதர் புறஜாதியார் என்று சண்டை போட்டு கொண்டிருந்த இரு பிரிவினரையும் ஒன்றாக மாற்றினாரு, சமாதானம் செய்தாரு. அவர் என்ன செய்தாருன்னா, இசைவாக இணைத்து விட்டுட்டாரு. இப்போ இசைவாக இணைத்து கட்டி வருகிறாரு. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நியூ இயர் அப்போ சமாதானத்தை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சமாதானம்ன்ற வார்த்தை வந்து இசைவை குறிக்கிறது, சீர் பொருந்துதலை குறிக்கிறது. தமிழ் பைபிள் சமாதானம்னா உங்க ஓகே, நீ சொல்றதெல்லாம் நான் செய்யறேன், நான் சொல்றதெல்லாம் நீ செய்யறேன், ரெண்டு பேரும் அப்படியே பீஸ்ஃபுல்லா அட்ஜஸ்ட் பண்ணின்னு போயிடலாம். இது கிடையாது சமாதானம். வேதாமத்துல சமாதானம் என்பது இசைவாக இணைக்கப்படுகிறது, பொருந்தி நிற்பது. அதுக்கு பிறகு என்னது சமாதானம்? பொருந்தி நிற்பது. எங்கெங்கெல்லாம் கேப் இருக்குதோ எல்லா கேப்பையும் அடைப்பது, அதற்குள்ள பொருந்தி கரெக்டான பொசிஷன்ல நம்ம நிற்பது. நாம அந்த பொசிஷன்ல இருந்து விலகுறோம் அப்படின்னா அது குலைச்சல் என்ன செஞ்சிடும், ஏற்படுத்திடும். இப்படிப்பட்டதுதான் சமாதானம். இப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை கொண்டு, தம்முடைய சரீரத்தை கொண்டு என்ன செஞ்சாரு, தம்முடைய ரத்தத்தை சிந்தி சரீரத்துல இதற்கான வேலைகளை செய்து சமாதானத்தை ஏற்படுத்தினாராம், சமாதான காரணராக மாறினாராம். அந்த சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அந்த சமாதானத்தை குறித்து பிலிப்பியர் 4வது அதிகாரத்துல சொல்லியிருக்கிறது, அது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இந்த சமாதானத்தை மற்ற ஜனங்கள் புரிந்து கொள்ள முடியாது. எல்லா புத்திக்கும் மேல ஒரு உன்னதமான அண்டர்ஸ்டாண்டிங் உடைய ஒரு சமாதானம். அந்த சமாதானம் நமக்கு தேவன் தந்திருக்கிறார். அதுதான் நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஆவியின் ஒருமையை அப்படியே பாதுகாக்குது. இது ஒரு கயிறு போல என்ன செய்யுது, செயல்படுது. இதை இறுக்கமாக கட்டி வைத்திருக்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. இப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கலனாலே என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த சமாதான கட்டு அருந்துரும். அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா, கட்டு அருந்துச்சுன்னா என்ன ஆகும், இதெல்லாம் ஒருமை கிடையாது. ஒருமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் தமிழ்ல சொல்றேன், இங்கிலீஷ்ல சொல்றேன், எனக்கு தமிழ்ல வார்த்தை தெரியல. யூனிட்டிக்கும் யூனிஃபார்மிட்டிக்கும் வித்தியாசம் என்ன? யூனிஃபார்மிட்டினா ஏன் ஸ்கூல்ல யூனிஃபார்ம் கொண்டு வந்தாங்க தெரியுமா? எல்லாருக்கும் யூனிஃபார்ம் போட்டா ஒரே மாதிரி இருந்துடுறாங்களா? கொண்டு வந்தாங்க, இருந்துறாங்களா? அப்ப யூனிஃபார்மிட்டினால யூனிட்டி வராது. இது பைபிளுடைய டீச்சிங். எல்லாத்துக்கும் ஒரு பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தா நாடு நல்லா ஆயிரும். இப்போ மோடி சொல்றாரு பொது சிவில் சட்டம் கொண்டு வந்துறாங்க, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சட்டம், கிறிஸ்தவங்களுக்கும் ஒரே மாதிரி சட்டம், இந்துஸ்க்கும் ஒரே மாதிரி சட்டம், முஸ்லீம்களுக்கும் ஒரே மாதிரி சட்டம், சீக்கியர்களுக்கும் ஒரே மாதிரி சட்டம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி சட்டம். எந்த பின்புலம் உள்ளவர்களா இருந்தாலும் ஒரே மாதிரி சட்டம் கொண்டு வந்தா சரியாயிடுமா? ஒரு நாடு வந்து அப்படியே ஒன்னாயிடுமா? அப்போ ஒருமைப்பாட்டுக்கும் யூனிஃபார்மிட்டிக்கும் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. பைபிள் சொல்லுவது யூனிஃபார்மிட்டி அல்ல, யூனிட்டி. யூனிட்டியில நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? ஒருமைப்பாட்டில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? நம்முடைய வித்தியாசத்தையும் புரிந்து கொள்ளணும். அதை பத்தியும் நம்ம படிக்க போறோம். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருமை என்பது யூனிஃபார்மிட்டி அல்ல. நம்ம எல்லாம் ஒன்றாக கட்டப்பட்டிருந்தாலும் நம்ம ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் யார் தான் வித்தியாசமானவர்கள் தானே, ஆமாவா இல்லையா? என்னதான் நானும் திரேசாவும் வந்து கணவன் மனைவியாக இணைக்கப்பட்டாலும் நான் தனிதான், திரேசா தனிதான் இல்லையா? திரேசாவுடைய சிந்தையும் என் சிந்தையும், அவங்க வாழ்க்கையும் அவங்களுடைய அவங்க பெண் நான் ஃபர்ஸ்ட், அதுலயே டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாவா இல்லையா? இருக்கும். அது ஒருமைப்பாட்டு உள்ளவர்களா எப்படி இருக்க முடியும்? அன்புனால ஒரு தாங்குறோம், என்ன ஆயிடுது? வேற வேலை இல்லை, வேற வழி இல்லை, அவன் என்ன தாங்க வேண்டி இருக்கு, நான் அவளை தாங்க வேண்டிய, அப்படியா? அன்பினால ஒரு தாங்கும் போது என்ன ஆயிருதுன்னா ஒருமைப்பட்டுறோம். ஒரு கருத்துல ரெண்டு வெவ்வேறு ஆட்கள் ஒருமைப்படுகிறோம். அதுக்கு நான் என்ன செய்யறேன்னா, நிறைய விஷயங்களை எனக்கு வேணும் நான் ஆசைப்படுற விஷயங்களை இந்த ஒருமைக்காக நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, அதே மாதிரி அவங்களும் செய்ய வேண்டியிருக்கு. அப்படி செய்யும் போது என்ன நடக்குதுன்னா, சமாதான கட்டுனால ஒருமனப்படுது. இப்படிதான் ஒருமனப்படணும். நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்னா, நான் நினைக்கிற மாதிரி அவரும் நினைக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது.
அதே மாதிரி எல்லாரும் நினைச்சா என்ன ஆகுது? இப்ப நான் நினைக்கிற மாதிரி பாஸ்கர் பிரதர் நினைக்கணும்னு நான் நினைக்கிறேன். பாஸ்கர் பிரதர் அதே மாதிரி நினைக்கிறாரு. அவரு நினைக்கிற மாதிரி நான் நினைக்கணும்னு நினைக்கிறாரு. தேவஜோதி, நீ இவங்க 2 பேர் நினைக்கிறது எனக்கு மேட்டர் இல்லை, நான் நினைக்கிற மாதிரி தான் இவங்க 2 பேரும் நினைக்கணும் அப்படின்றான். நிதிஷ் வரான், நான் நினைக்கிற மாதிரி தான் இவங்க 3 பேர் நினைக்கணும். இப்ப யாருமே எதையுமே நினைக்க முடியாது இல்லையா? ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப ஒருமைப்படுறது எப்படி படுறோம்? நான் நினைக்கிறது இருந்துட்டு போகுது, நீ நினைக்கிறது இருந்துட்டு போகுது, இவர் நினைக்கிறது இருந்துட்டு போகுது, அவர் நினைக்கிறது இருந்துட்டு போகுது. எல்லாம் ஒரு காரணத்துக்காக ஒன்று கூடுவோம். வாங்க, இப்ப நீ நினைக்கிறது, நான் நினைக்கிறது, இவர் நினைக்கிறது, அவர் நினைக்கிறது முக்கியம் இல்ல. ஆவியானவர் என்ன நினைக்கிறார், அதுதான் முக்கியம். இங்க என்ன ஆகி போகுதுன்னா, நம்ம எண்ணங்கள் எல்லாம் ஓடி போகுது, தலைமட்டமாகி போகுது. இதுக்கு மிகுந்த மனத்தாழ்மை வேணும். நம்ம ஈகோ இருந்ததுன்னா வராது. இது சாதாரண மனத்தாழ்மைக்கே செட் ஆகாதான் இதெல்லாம். மிகுந்த மனத்தாழ்மை வேணுமா? ஏன்னா நமக்கு ஒரு ஈகோ ஒன்று இருக்குல்ல. நான் யார் ரசிக்கப்பட்டு நான் 25 வருஷம் தாண்டிட்டேன். இந்த சகோதரன் என் கண்ணு முன்னாடி ஞானசானம் எடுத்தவர், என் கண்ணு முன்னாடி ஞானசானம் எடுத்தவர். இவர் வந்து சொல்லுவாராம், நம்ம என்ன பண்ணுமா கேட்கணும். இவருக்கே நான் தான், இவர் ஞானசானம் எடுக்கிறதுக்கே நான் தான் ஜோம் பண்ணேன். நான் ஊருக்கு போறப்ப அந்த கொஞ்ச நாள் இந்த சவுத்துல போயிட்டு விபிஎஸ்க்கு போறப்பெல்லாம் ஒரு தாத்தா ஒருத்தர் வருவார். வரப்போலாம் செம்ம டென்ஷன் ஆகும். என்ன பண்ணுவாருன்னா, இந்த பிரசங்கம் பட்டு கீழே இறங்கி வருவேன் எல்லாத்தையும். இந்த தம்பி பிறந்தப்போ நான் தான் சுடுதண்ணி கொண்டு வந்தேன். சரியா, இப்ப அதுக்கு என்ன? நான் பிறந்தப்ப நீங்க சுடுதண்ணி கொண்டு வந்ததுக்கும் இன்னைக்கு இங்க வந்து நான் பிரசங்கம் பண்ணதுக்கு என்ன சம்பந்தம்? அந்த மாதிரி நமக்கு எல்லாம் ஒண்ணு இருக்கும். என்ன, நான் யார் தெரியுமா? இந்த மிகுந்த மனத்தாழ்மை இல்லைன்னா இதுவும் என்ன செய்யாது, வராது. அப்போ அன்பு என்ன செய்யுதுன்னா, இது எல்லாவற்றையும் நமக்கு சொல்லி கொடுக்குது. அதனாலதான் அன்பு இன்னதென்று எப்போ தெரிஞ்சுக்கிறோமா? அன்பு இன்னதென்று அறிந்து இருக்கிறோம் அப்படின்னு எந்த வசனம் சொல்லுது? அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். சரி, அறிந்திருக்கிறோம். எப்ப வெளிப்பட்டது? தேவன் அவருடைய குமாரனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு வெளிப்பட்டது. அன்பு வெளிப்பட்டதா? அப்போ தேவன் என்ன பண்றாரு? தன்னுடையவரை, தனக்குரியவரை, தன் நேச குமாரனை, தன் செல்ல குமாரனை, தன் மடியில் சாய்ந்திருக்கிறவரை, ஆதி முதல் இருக்கிறவரை, அவரை கொண்டு உருவாக்கினவரை, எல்லாவற்றையும் யாருக்காக படைச்சாரோ அவரை நமக்காக சாகும்படி ஒப்பு கொடுக்கிறார் இல்லையா? அங்கதான் அன்புன்னு வெளிப்படுது. நம்ம எப்ப அறிஞ்சுக்கிறோம்னா, இவர் கொடுக்கப்பட்டவர் இருக்காருல்ல, அவர் என்ன பண்றாரு? நான் தான் எல்லாத்தையும் வல்லமையுள்ள வசனத்தினால தாங்குறேன் தெரியுமா? நான் தான் என் வார்த்தையை கொண்டு எல்லாத்தையும் படைச்சேன் தெரியுமா? என் வார்த்தையை சொன்னா கடல் அப்படி அமைதியாகுது, நான் சொன்னா அப்படி செத்தவன் எந்திக்கிறான், நான் சொன்னா அது நடக்குது, நான் சொன்னா இது நடக்குது, நான் மட்டும் சொன்னேன் அப்படின்னா மீன்ல இருந்து என்ன வரும்? பொற்காசு வரும், நான் இப்படி சொன்னா இது நடக்கும் அது நடக்கும் அப்படி சொல்லிட்டு இல்லாம அவர் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணாரு? பிலாத்துக்கிட்ட சொன்னாரு. இப்ப நான் இங்க நின்றுட்டு இருக்கேன், பரத்துல இருந்து ஒரு அதிகாரம் மட்டும் உங்களுக்கு கிடைக்கலன்னா இது அப்படியே தலைக்கல, அங்க நான் நிக்கணும், இங்க நீ நிக்கணும். அதுதான் அது பின்னாடி உள்ள விஷயம். ஆனா அவர் என்ன பண்ணாரு? தம்முடைய ஜீவனையே நமக்காக. சரி, இப்போ தேவனும் சரி அவருடைய குமாரனும் சரி அன்பு என்பதை செயல்ல எப்படி காமிச்சாங்க? எப்படி காமிச்சாங்க? தன்னுடையதை கொடுத்ததினால், அதாவது திரும்பி வந்துரும்னு கொடுக்கல, இழப்பதற்காக கொடுத்ததினால் அன்பு என்பது ஒரு செயலிலே வெளிப்படுகிறது. செயல் மூலமாக நாம் அதை அறிந்து கொள்ளுகிறோம். இப்போ 1 யோவான் சொல்றாரு, நாமும் அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கைய கொடுக்க கடனாளிகளாக இருக்கணும். கண்டிப்பா கொடுத்தான் ஆக வேண்டும் சொல்றாரு. அதான் அர்த்தம். கடனாளிகளா இருக்கிறோம்னு அர்த்தம் இல்லையா? அதுதான் இது. எப்ப கொடுக்க முடியும்? மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் இருந்தாதான் கொடுக்க முடியும். இதுதான் தாங்குதல். தாங்குதல்னா என்னன்னா, என்கிட்ட இருக்கிற வெயிட்டை கொஞ்சம் வெளியே தூக்கி போட்டு நான் என்ன செய்யறது? தாங்குறது. இந்த கப்பல்ல ஓவர் வெயிட் ஆகி போச்சுன்னா தேவையற்ற விஷயங்கள்லாம் என்ன செய்வாங்களாம்? தூக்கி வெளில போடுவாங்களா? அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம் இல்லையா? புயல் பயங்கரமா வந்துருச்சு, எல்லாரையும் தூக்கி தூக்கி என்ன செய்யறாங்க? போடுறாங்க.
இல்லையா? புயல் வந்தப்போ யோனாலையும் அப்படிதான் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போட்டு பாக்குறாங்க. அப்ப கூட இது முடியல. அப்ப வேற வழி இல்லை, நான் போனாதான் உண்டுன்னு யோனாவே தூக்கி போட சொல்லாரு. தூக்கி போட்டதுக்கு அப்புறம் சரியாகுது. அந்த மாதிரி அந்த கப்பல்ல இருக்கிறவர்களை காப்பாற்றுவதற்காக என்னையும் தூக்கி போடுறதுக்கு நான் ரெடியா இருந்தாதான், எப்படி மோசே சொல்றாரோ, எப்படி பவுல் சொல்றாரோ, என் பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும், நான் சபிக்கப்பட்டு போனாலும் பரவாயில்லை, இந்த மாதிரியான மைண்ட் செட் நமக்கு இருந்தாதான் இந்த ஆவியின் ஒருமையை நம்ம என்ன செய்ய முடியும். ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலா நமக்கு அவர் சொல்லிக் கொடுக்குற லெசன். இன்னும் நம்ம இதை ஃபுல்லா படிக்கல. இன்னும் சமாதான கட்டை குறித்து இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம படிக்க வேண்டியிருக்கு. இப்போ நம்ம கற்றுக்கொண்ட விஷயங்களை மனசுல வச்சுப்போம். நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எதுக்குன்னா, ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்வதில் நம்ம என்னவா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ இப்போ நம்ம கண்களை மூடுவோம், நம்ம ஜெபிக்க போறோம்.